இந்த கால வேளையில எங்களுக்கு ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தெய்வம் எந்த வேளையில விசேஷித்த விதமாக எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கப்படும்படி சிட்டிக்கிறப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனொன்று என்று பார்க்கிறோமே. அப்படியாக இந்த காலவெளியில வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இம்மாத வாக்கு தத்தத்தின்படியாக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த அதிசயத்தை தெய்வம் செய்து இன்னும் ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுக்கும்படிக்கு செபிக்கிறப்பா. ஆண்டவரே, பழைய மனுஷனை ஒழித்து போட்டு புதிய பிள்ளைகளாக வாழ தேவன் அனுக்கிரகம் செய்யும்படி செபிக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. இவர்கள் செபிக்கிற, இவர்கள் புலம்புகிற அந்த காரியங்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படும்படி செபிக்கிறப்பா. செய்கிற வேலைகளை ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, குடும்பத்துல அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாமல் வழி நடத்தும்படிக்கு செபிக்கிறப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று பார்க்கிறோமே. அந்த திருப்தியை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் தரும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னமாய் தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால தடைகளை நீக்கி கொண்டு வாங்கப்பா. எந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னாலும் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வாசிக்கிறோமே. நீ தெரிந்து கொண்ட ஜனங்கள், உமால ஆண்டவரே வழி நடத்தப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலவெளியில கொண்டு வருகிறார். ஆசீர்வதி. பாடுகிற பாடல்கள், ஆராதனை பகுதி, வார்த்தை பகுதி ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிகள். குறிப்பா அடியனை தாழ்த்துகிற உங்க நாம மாத்திரம் மகிமைப்படும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு பாடகனோ இல்லையே, ஆனாலும் உம்மை பாடுவேன். நான் ஒரு ஓவியனோ இல்லையே, ஆனாலும் உம்மை வரைவேன். நான் ஒரு பாடகனோ இல்லையே, ஆனாலும் உம்மை பாடுவேன். நான் ஒரு ஓவியனோ இல்லையே, ஆனாலும் உம்மை வரைவேன். தாய் மறந்தாலோ நான் வருவேன் என்று சொன்னவரே, தந்தை போல தோளின் மேலே சுமந்தவரே. தாய் மறந்தாலோ நான் வருவேன் என்று சொன்னவரே, தந்தை போல தோளின் மேலே சுமந்தவரே.
நான் ஒரு பாடகனோ இல்லையே, ஆனாலும் உம்மை பாடுவேன். நான் ஒரு ஓவியனோ இல்லையே, ஆனாலும் உம்மை வரைவேன். எத்தனை எத்தனை நாவுகள் உம்மை துதித்தாலோ, அத்தனை அத்தனை ஆண்டுகள் உம்மை கடந்தாலோ. எத்தனை எத்தனை நாவுகள் உம்மை துதித்தாலோ, அத்தனை அத்தனை ஆண்டுகள் உம்மை கடந்தாலோ. போதாதையா போதாதையா, நான் வாழ ஜீவன் தந்து மீட்டீரையா. போதாதையா போதாதையா, நான் வாழ ஜீவன் தந்து மீட்டீரையா. ஒரு நாளும் உம்மை நான் மறவேனையா, ஒரு நாளும் உம்மை நான் மறவேனையா. நான் ஒரு பாடகனோ இல்லையே, ஆனாலும் உம்மை பாடுவேன். நான் ஒரு ஓவியனோ இல்லையே, ஆனாலும் உம்மை வரைவேன். வல்லவரே நல்லவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குமாறா தேவன் நீரே, வழுவாமல் காப்பவரே. வல்லவரே நல்லவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குமாறா தேவன் நீரே, வழுவாமல் காப்பவரே. உம்மையன்றி என்னை காக்க வேறே தெய்வம் இல்லையா. உம்மையன்றி என்னை காக்க வேறே தெய்வம் இல்லையா. உம்மையன்றி இப்பூமியில் வாழ்வதே சொல்லுமையா. உம்மையன்றி இப்பூமியில் வாழ்வதே சொல்லுமையா. வல்லவரே நல்லவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குமாறா தேவன் நீரே, வழுவாமல் காப்பவரே. பாவி என்னை நேசித்தீரே, பாசமுள்ள தேவன் நீரே. பாவி என்னை நேசித்தீரே, பாசமுள்ள தேவன் நீரே. பாவம் போக்கி சாபம் நீக்கி, பரிசுத்த ரத்தம் சிந்தி மீட்டவரே. பாவம் போக்கி சாபம் நீக்கி, பரிசுத்த ரத்தம் சிந்தி மீட்டவரே. நல்லவரே நல்லவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குமாறா தேவன் நீரே, வழுவாமல் காப்பவரே. வாதை துன்பம் வந்தபோது வேதனையால் நான் தவித்தேன். வாதை துன்பம் வந்தபோது வாதை நீக்கி துன்பம் போக்கி வாழ வைத்த தேவன் நீரே. வாதை நீக்கி துன்பம்
கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த காலை வேளையில கூட தேவனுடைய கிருபை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த ஸ்லாக்கியம் தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எவ்வளோ பேர் இந்த பூமியில இருந்தோம், ஆண்டவர் அவரை ஆராதிக்கிற அந்த கிருபை, அவர் ஆராதிக்கிற அந்த தருணம் இன்னைக்கு ஒரு சில பேருக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா புத்திர சுவிகாரம் என்பது சாதாரண காரியம் அல்ல. அப்பா என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவோமானால் இந்த காரியத்தை இந்த காலை வேளையில தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த காலை வேளைக்காக நன்றிப்பா. காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இவருடைய ஆத்துமாவை தேவனை நினைத்திருளுவீராக. இவர்களை கொண்டு இவர்கள் குடும்பத்தை கட்ட தாமே நீர் ஆண்டவரை தொடும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இதுவரை நடத்தின தெய்வம் இனி வரும் நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே உலக ஆசையெல்லாம் குப்பையாய் மாறணும். ஆண்டவரே உம்மை பின்பற்றி வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தாரும். இன்னும் குடும்பத்துல நன்மைகள் பெருகட்டும். உமது பலத்தினால இடை கட்டுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. ஏற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஏற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே ஒரு ஆத்துமாவின் ஜீவமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் ஜீவமே. என் இயேசுவை என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்து அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்து அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் ஜீவமே. என் இயேசு என்னும் நாமமே இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் கோபமடைந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் கோபமடைந்து மாறாதே. காற்றின் ஜெயதுனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். காற்றின் ஜெயதுனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன்.
Hallelujah, hallelujah. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வே அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் அல்ல. எதிர்பார்ப்பு முடிவதனை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்ப்பு முடிவதனை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. உன் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. உன் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் அல்ல. கரங்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையே. கரங்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையே. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ
ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் பாத்திரல்ல இதுவரையில் நீ தாங்கிறதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் அல்ல என் வாழ்விலே நீ பாராட்டின கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்கிற இந்த வேலையில கொஞ்சம் உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? ஓ ஹல்லேலூயா 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 ராபா ஷாகல ஆராதனா நன்றிப்பா நன்றிப்பா. உன் வாழ்க்கையில தெய்வம் பாராட்டின அந்த தயவு நீ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறார்னா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் தேவர்களே. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுத்து கொண்டு இருக்கிறான். எதற்கெல்லாம் பிரயாசப்படுகிறானோ அந்த பிரயாசங்கள் வீண் போகாதபடி அது ஏதோ ஒரு முறையில அவனுக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. அதுபோல என் தெய்வம் நமக்காக இந்த ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்லாத ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத எல்லா ரத்தத்தையும் இந்த பூமியில நமக்காக அர்ப்பணித்தார். இன்னைக்கு அன்பு தேவப்பிள்ளையே, எந்த அளவுக்கு நம்மை ஆண்டவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு எத்தனையோ காரியத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறாரா. நம் வாழ்க்கையில எது நடந்தாலும் தெய்வம் அதை எல்லாவற்றையும் சரி செய்து இந்த நிமிஷம் வரைக்கும் அன்பு தேவப்பிள்ளையே, நேற்றை கூட எதனா பிரச்சனை நடந்திருக்கலாம், இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலையில ஏதாவது ஒரு சோதனை இருக்கலாம், பலவீனங்க இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்ம இதுவரை தாங்கினாரு, இதுவரை நடத்தினாரு. ஓ அவருடைய அன்புக்கு முன்னால ஓ ராபா ஷாக்கல் ஆராதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனுப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏனப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா மணிகரா ஆசையெல்லாம் நீங்கரா, அப்பா மணிகரா ஆசையெல்லாம் நீங்கரா, ஆதரவு நீங்கரா, ஆறுதலோ நீங்கரா, ஆதரவு
மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். தேனப்பாவே தேனப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. தேனப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. ஏழை என்று நினைச்சவரே தாயும் கருவில் தெரிந்தவரே. ஏழை என்று நினைச்சவரே தாயும் கருவில் தெரிந்தவரே. பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே. அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். தேனப்பாவே தேனப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. தேனப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. எழுந்து நின்று நம்மளுடைய நினைப்பா இருக்கிற ஆண்டவரை மறந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் டிவி பைத்தியமாகவும் நாடக பைத்தியங்களாகவும் இன்னைக்கு உலக ஆசைக்காக கர்த்தரை விட்டு இன்னைக்கு எத்தனையோ ஜெபங்களை மிஸ் பண்ணிட்டு எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத நேசரை இன்னைக்கு மறந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அன்றைக்கு வேதம் சொல்லப்படுகிறது, ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மனமகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணுமா, இல்ல வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாமா, இல்ல உலக காரியங்களுக்கு இடைபெறலாமா, இல்ல டிவி முன்ன உட்கார்ந்து இருக்கலாமா? இன்னைக்கு கடவுளை விட எதை நம்ம முன்ன வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை நேசித்து இதுவரை வழி நடத்தி வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை மறந்து உலகத்தை பின்பற்றி போய் கொண்டிருக்காங்க. உலகத்தை பின்பற்றி வந்த நம்மை தான் கர்த்தர் அவரை பின்பற்றி வரும்படி அழைத்தார். உலக கவலையில இருந்த நம்மை தான் கர்த்தர் திரும்ப என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய ஆலயத்துல கொண்டு வந்து நிறுத்தினாரு. இன்னைக்கு திரும்ப அந்த ஆலயத்தை விட்டுட்டு அநேகர் உலக ஆசைக்கும் உலக காரியத்திற்கும் இன்னைக்கு பரிசுத்த ஆராதனை நேரத்துல தான் அநேக காரியங்களை முன்ன வைத்து தேவனை நம்ம இழந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு என் கூட இருக்கிறது யாரு? எனக்கு ஆறுதல் செய்கிறது யாருன்னு தெரியாத அநேக ஜனங்கள். ஓ அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனையோ பேர் வழி மாறி போய் கொண்டிருக்காங்க. ஓ ராபா ஷாக்கல் ஆராதனை. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்துல வீற்றிருக்கிற பரம தகப்பனே, அன்பு தெய்வமே, இந்த கால வேளையில கொஞ்சம் ஆராதனைகள உங்க உள்ளத்தை கொஞ்சம் திறந்து பாரு. நீ யாரோடு இருக்கிற? நீ தேவனோடு இருக்கிறியா? நீ தேவனுக்காக வாழ விரும்புகிறேன் என்று ஒரு நாள் சொன்னியே. அன்னைக்கு ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கேட்பாரு, உலகத்துல எத்தனையோ இன்பத்தை அனுபவிச்சுட்டு தானே இந்த ஆண்டவரை தேடி வந்த, மீண்டும் ஆண்டவரை தேடி வராத உன் உலகத்தை பின்பற்றி போனாயோ? ஓ அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய இருதயம் கல்மனமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றதுனால கல்மனமா மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு பிரிய 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 அவங்களுடைய இருதயத்துல எல்லாவற்றிலும் என்ன இருக்கிறதுனா, சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தை விதைத்து இன்றைக்கு நீ போகாத 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 ஆலயத்துக்கு போகாத. ஏன்னா ஆலயத்துக்கு போனா அவனால கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய ஆலயத்துல வந்து நிக்கிற பிள்ளைகளை ஒருவனால தொட முடியாது. அதனாலதான் பிசாசு நினைக்கிறான், நீ போவாத நீ போவாத, நீ வீட்லயே இரு, நீ வீட்லயே இரு வீட்லயே இருன்னு சொல்லி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மளை தொடுகிறதற்கு அவனுக்கு திராணி இல்லை. நம்மளை தொட முடியாத அவன்.
ஏன்னா அவருடைய ரத்தத்தை அவருடைய சரீரம் நமக்குள்ள ஊறி கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அலங்காரத்தினால கர்த்தர் நம்மை முடிசூட்டி கொண்டிருக்கிறாரு. ஓ, அப்படிப்பட்ட கிருபையை யாரு விட்டு விடாதபடிக்கு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நல்லவரே, 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 கிருபை உள்ளவரே,
சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபதா. தினம் சுமந்து வந்தது உங்க கிருபதா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரால உணர முடியுது? என்னை நடத்தி வந்தது உங்க கிருபை மட்டும்தாமா. என்ன ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விபத்துல இருந்து, எத்தனையோ அவமானத்திலிருந்து, எத்தனையோ போராட்டத்திலிருந்து, எத்தனையோ பிரச்சனையில இருந்து சுமந்து வந்தது உங்க கிருபை, சுமந்து வந்தது உங்க கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கே நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரம தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, செயல்களில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலிஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிக்கையானவருக்கும் நீராயிருப்பவரே. மிகுவேலிஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிக்கையானவருக்கும் கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என்று ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலோ அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலோ செய்வதிலோ முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலோ செய்வதிலோ முரண்பாடற்றவரே. மிகுவேலிஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிக்கையாயிருப்போம் நீராய். மிகுவேலிஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நீராயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பழித்திட வந்தோரை லஞ்சை மூடினது. அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினது. என்னை பழித்திட வந்தோரை லஞ்சை மூடினது.
இனி வரும் நாட்களிலே நம்மை விசேஷித்த விதமாக நடத்தும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் மூலமாக நடத்தி வந்த தெய்வத்துக்கு மகிமை உண்டாபடி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் மூலமாக அதிகமான நேசிக்க அன்பின் பரலோக பிதாவையும் உடைய குமாரனாக இயேசு நாமத்தினால் இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி. வாசிக்கிற சங்கீத பகுதியாக நன்றி செலுத்துகிறோம். மிதமான எல்லா காரியங்களை பொறுப்படுங்க இயேசு நாமத்தின் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சங்கீத புத்தகம் 143 தாவீது சங்கீதத்துல 143 சங்கீதத்துல 1 இருந்து 12 வசனங்கள் இருக்கு. அதை நாம மாறி மாறி வாசிக்கலாம். சொல்லப்படுகிறது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளை செய்யும். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையோ. கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவி, உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். ஆமென். அல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். அப்படியே உட்காருவோமாக இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாதத்துல இந்த 3வது வாரத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் பேசாதீங்க. சொல்லப்படுகிறது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளு. அல்லேலூயா. ஜெபத்தை நீ கேளும். அது மாத்திரம் சொல்லாத, என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடு, உமது உண்மையின்படி உமது நீதியின்படி எனக்கு உத்தரவு அருள் செய்யும். அல்லேலூயா. உமது உண்மையின்படி உமது நீதியின்படி எனக்கு என்ன பண்ணுங்க, உத்தரவு அருள் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு நேற்று கூட பைபிள் ஸ்டடி ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நாம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதே போலதான் மற்றவங்களை நம்ம பார்ப்போம். ஆமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம பாக்கெட்ல நம்ம பர்ஸ்ல காசு இருக்குது, ஒருத்தர் கேக்குறாங்க, அவங்க கிட்ட நம்ம வச்சுக்கினே என்ன பண்ணலாம், இல்லைன்னு சொல்லிடுவோம். அதே நிலைமை நமக்கு நம்ம கிட்ட இல்லாத நிலைமையில போயிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது அவங்களும் இல்லைன்னு சொன்னா நமக்கு எது ஞாபகம் வரும்னா, அன்னைக்கு நம்ம வச்சுக்கினே இல்லைன்னு, அது போல இவங்களும் வச்சுக்கினே இல்லைன்னு சொல்லுவாங்களோ. அல்லேலூயா. அவங்க கிட்ட உண்மையா இல்லைன்னா கூட என்ன தோணும், நம்ம அன்னைக்கு வச்சுன்னு சொன்ன இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் இவங்களும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லப்படுகிறது, உன்னை போல பிறரையும் நேசின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், நம்மை போல மற்றவங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், தப்பாதான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அன்பு தேவத்திலே ஆண்டவர்கிட்ட மட்டும் இங்க விண்ணப்ப சொல்லுகிறது, உமது உண்மையின்படி. ஏன்னா எனக்கிட்ட இல்ல கிடையாது, உண்மை கிடையாது. அல்லேலூயா. நம்ம கிட்ட என்ன இல்ல, உண்மை இல்ல. எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆமா சொல்லுங்களேன்.
எவ்வளவோ இன்னைக்கு உலகத்துல வாழ்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் போராடி கொண்டிருக்காங்க. உண்மையா இருக்கணுமே இருக்க முடியல. ஒரு சிலருக்கு உண்மைனாலே என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என் ஜெபத்தை நீ கேளும், என் விண்ணப்பத்திற்கு செவி கூடும். ஆனா செவி சாய்த்த பிறகு, ஜெபத்தை கேட்ட பிறகு என்ன பண்ணுங்க? என்னை போல எதுவும் செஞ்சிடாதீங்க. உம்மை போல, உமது அல்லேலூயா, உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படி எனக்கு உத்தரவு அருளை செய்யுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஜீவன் உள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால, யாரும் உண்மையா இல்லாததினால அடியனை நியாயத்திற்க பிரவேசியாதையும். அல்லேலூயா. ஆனா மூன்றாவது சொல்லப்படுகிறது, என் சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னுள் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள்ள சோர்ந்து போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. தேவனுடைய ஆலயத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல வருகிற உங்களை ஒருவன் என்ன சொல்றது, சிநேகிக்கிறான், இல்ல உன் மேல ஒருத்தன் எரிச்சல் அடையறானா, ரெண்டு விஷயத்தை யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் தான் நடக்கும் இல்ல. ஒண்ணு நம்மள சிநேகிப்பாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்மள பார்த்து பிரச்சனையோடு பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணு சிநேகம், ஒண்ணு நம்ம மேல கோபம். இந்த ரெண்டு காரணத்துக்கும் நம்ம சுதாரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சிநேகிக்கிறாங்கன்னா ஒண்ணு யோசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களும் உன்னை என்ன பண்ணுவாங்க, சிநேகிப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். சத்துருவே சிநேகிக்கிறானா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அடக்கிட்டாரு. அவன் எல்லா பிரச்சனை என்ன பண்ணிட்டாரு, நம்ம மேல எரிச்சலா இருந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து அடக்கி அவனை சமாதானமா போக வச்சுட்டாரு நம்ம கிட்ட நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிலர் நம்மளை எதிர்ப்பாங்க, ஒரு சிலர் நம்ம பார்த்தாலே எரிச்சலாவே இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீ பார்த்து சொல்லணும், அப்ப நினைக்கணும், நம்ம மேல எரிச்சலா இருக்காங்கன்னா ஒண்ணு இவங்களுக்கு ரட்சிப்பு வரப்போகுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளை கண்டு பயப்படுறவங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஒண்ணு ரட்சிப்பு வரப்போகுது, இல்லைன்னா அழிவு வரப்போகுது. அல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, எரிச்சலாகிற யாவரும் என்ன பண்ணுவாங்க, வெற்றி லட்சை அடைவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒண்ணு நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லப்படுகிறதுனா, சத்துரு ஆத்துமாவை தொடர்ந்து நம்ம பிராணனை தொடர்ந்து வரானா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க வேதம் சொல்லப்படுகிறது, என் ஆவி என்னுள் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள்ள சோர்ந்து போகிறது. ஆமென். சோர்ந்து போகிறது. அப்ப எதனாலதான் நமக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்காத வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அற்புதம் நடந்துச்சுன்னா சந்தோஷமாயிடும். அதனால்தான் வேதம் சொல்ல, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன். பூர்வ நாட்களில் கர்த்தர் வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றினார், செங்கடலை இரண்டாக பிளந்தார், குருடனை பார்வையடைய செய்தார், முடவனை நடக்க செய்தார். எனக்கு அது போலதான் அன்பு தேவப்பிள்ளை, பூர்வ நாட்களை நினையுங்கள். ஒண்ணுமே இல்லாத எப்படி வாழ்க்கை போகுது, ஒண்ணுமே தெரியல, எப்படி போகுதுன்னே தெரியல. அதே கண்ட சோத்தை துவர்த்து சாப்பிடும், அதே தூக்கம், அதே டிவி முன்னாடி நல்லா தூங்குறது, நல்லா எழுந்துக்கிறது, சாப்பிடுறது, டிவி பார்க்கறது, ஊருக்கு அதை தான் கேட்கறது, அவ்வளவுதான். அப்படியேதான் போயிட்டு. இதனால என்ன லாபம்? அல்லேலூயா. இதனால நமக்கு என்ன லாபம்? இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைய. வேதம் சொல்லப்படுகிறது, என் கைகளை உமக்கு நேராக நான் விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கு. ஆண்டவர் மேல தாகமா இருக்கு, உலக காரியத்தின் மேல தாகமா இருக்காது. அது மாத்திரம் இல்லாத அன்பு தேவ பிள்ளைய, அங்க வேதம் சொல்லப்படுகிறது,
8வது வசனத்துல அதிகாலையில உமது கிருபை என கேட்கப்படும். இன்னைக்கு அதுக்காக தான் நாளையில இருந்து நமக்கு என்ன இருக்குது, அதிகாலை ஜெபம் தொடர்ந்து நடக்குது. 2 பேரா 3 பேரா நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஆனா நாளையில இருந்து என்ன பண்ண போறோம், எல்லாரும் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை சேர்க்காது, 1ஆம் தேதி ஆராதனை சேர்க்காம தொடர்ந்து இந்த 21 நாள் அதுக்கு ஒரு சவாலை நான் விட்டுருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 21 நாள் நீ வந்துட்டு கலந்து கொண்ட பிறகு அடுத்த வருஷத்துல வியாதி உங்ககிட்ட வரவே போறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். பிரச்சனை வரப்போறது இல்லை. நீ மருத்துவமனைக்கு போவே கூடாது. அப்படிப்பட்ட ஜெபம் தான் நம்ம பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2025ல இந்த 21 நாள் நம்ம ஜெபித்த பிறகு 26ல கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபையை கொடுக்கணும். நம்மை கொண்டு நம்ம என்ன சொல்லுதுன்னா, இதுவரைக்கும் நடந்ததை விட புது வருஷத்துல நம்ம வாழ்க்கை தர கொஞ்சமாச்சு உயரணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை தர என்ன ஆகணும், உயர்ந்து தான் இருக்கணும். நேற்று வரைக்கும் இப்படி இருந்த இன்னைக்கு இப்படி இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வயசு ஆகுது, நாட்கள் கூடுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதுமை பெருகுது, எல்லாம் பெருகுது. ஆனா வளர்ச்சி தான் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சி இல்ல, உலக பிரகாரமாகவும் நான் செழிப்பா இருக்கிறேன். போன வருஷத்துல வாடகையில இருந்த, இந்த வருஷத்துல லீஸுக்கு போனேன், அடுத்த வருஷத்துல சொந்த வீட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல கூட பாரு, நம்ம சண்டை போடுவோம். நான் அவன் பின்னாடி வந்து உங்களுக்கு எல்லாம் சம்பளத்தை ஏத்தி தரேன், நான் அப்பத்துல இருந்து வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம் அதே தான் இருக்கு. மேனேஜர் கிட்ட, சூப்பர்வைசர் கிட்ட, கம்பெனி ஓனர் கிட்ட நம்ம கேட்போம். அப்ப என்னன்னா என்ன கேட்கிறோம், உயர்வை கேட்கிறோம். அப்ப அந்த உயர்வு கண்டிப்பா 2026ஆம் ஆண்டுல நமக்கு கிடைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப காலையில உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். கண்டிப்பா சொல்றேன், இந்த ஜெபத்துல நீங்க கலந்து கொண்டு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் வைத்து ஜெபிங்க. 26ல நீ என்னென்ன பண்ணணும் என்பதை இந்த 21 நாளும் கூட பேசுவார். ஆமென் சொல்லுங்களேன். 26ல நீ எப்படி இருக்கிறன்னு கூட ஒரு தரிசனத்தை கூட காட்டுவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். 2026ல உனக்கு எப்படிப்பட்ட செழிப்பு வரப்போகுது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரப்போகுது, எப்படிப்பட்ட உன் வீட்டுல என்னென்ன காரியம் நன்மை நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் கண்டிப்பா ஆண்டவர் காட்டுவார். ஏன்னா எனக்கு காண்பியும், உம்மிடத்துல என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அது மாத்திரம் இல்ல, கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிற ஆண்டவரை புகலிடமாக கொள்ளணும். அப்பதான் சத்துருக்கிட்ட இருந்து தப்பிக்க உதவி செய்வார். இன்னைக்கு சத்துருக்கிட்டே நம்ம என்ன பண்றோம்னா அடிமையா போயிடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறவர்கிட்ட தான் ரொம்ப ஸ்நேகமா இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுவும் ஒரு சிலர் புத்திசாலித்தனமா சொல்லுவாங்க. ஐயா என்ன சொன்னாரு, பைபிள் என்ன சொல்லுது, சத்துரு சிநேகிக்க சொல்லுது. அதனால தான் அந்த சத்துரு கிட்ட நான் பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொங்க தான் சொல்ற, ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை நேசி, உன் புருஷனை நேசி, உன் பிள்ளையை நேசி, உன் மனைவியை நேசி, உன் குடும்பத்தை முதல்ல வழி நடத்து. உன் குடும்பத்தை நீ வழி நடத்திட்டு இந்த காரணத்தை சொன்னா என்ன பண்ணலாம், நம்பலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு நம்ம சாட்சியே கிடையாது, இன்னொரு வீட்டுல எப்படி நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். ஆமென் சொல்லுங்களா. அப்ப அந்த சத்துரு கையில இருந்து நம்மளை தப்பி வைக்கிறதுக்கு ஆண்டவரை புகலிடமா கொண்டா மட்டும்தான் சத்துரு கையில இருந்து தப்பிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவ பிள்ளைய. வேதம் சொல்லப்படுகிறது, உமக்கு 10வது வசனம், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க, போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதமும் கர்த்தர் நடத்துவாரு, அடுத்த மாதமும் நடத்துவார். புதிய ஆண்டுக்குள்ள நான் செபித்து கொண்டு இருக்கிற செம்மையான வழியில திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுதுன்னா செவி தூங்கும்படிக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்துல உலகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. வெள்ளியும் பொண்ணும் அவர் கரத்துல இருக்கு. எவரையும் மேன்மைப்படுத்தும் உயர்த்தவும் அவரால ஆகும். அப்ப அவரால முடியும்னா நீங்க நினைச்சீங்கன்னா கேட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, உங்களை உயர்த்தி ஆவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை நடத்தும்படி கரங்களை ஊற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமா நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால வந்த ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன்.
அந்த தாமே இன்னும் தடைபட்டு போன பிள்ளைகளை கர்த்தர் தடைகளை நீக்கி கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரம் இருந்து ஆளுகை செய்யட்டும். நீர் மாத்திரம் மகிழ்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே ஒரு சிறப்பு பாடல நம்ம கேட்கலாம்.